கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு கூட கர்த்தருடைய சமூகத்துக்கு வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். எல்லாரும் எளிமை நின்று இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தையை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எசேக்கியேல் 36 அதிகாரம் 36 வசனம் யாவரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போறோம். எசேக்கியேல் 36 சேர்ந்து வாசிப்போம். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ஆமென் சொல்லுவோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி, தகப்பனே, இந்த அருமையான ஆராதனை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனமும் உம்முடைய பிரசன்னமும் எங்களை சந்திப்பதனால நாங்கள் இன்றைக்கும் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உங்க சமூகத்தை சந்திக்க வந்த எங்களை உங்க வசனம் சந்திக்கொண்ட ஆண்டவரே, வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுங்கப்பா. உடைய கிருபையினால் எங்களோடு இடைபடுங்கப்பா. உடைய இரக்கத்தினால் எங்களோடு இடைபடுங்கப்பா. ஓ ஸ்தோத்திரம். உங்க சமூகத்துக்கு வந்துட்டு அப்படியே யாரும் போக முடியாது, திரும்பி அப்படியே போக முடியாது. அல்லேலூயா. யார் யாருடைய வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல பள்ளங்கள் இருக்கிறதோ அந்த பள்ளங்கள் எல்லாம் பரிசுத்தருடைய வெள்ளங்களால் நிரப்பப்படுவதாக. கர்த்தருடைய நீரோடை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஓடி வருவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்காருவோம். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர்நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ஆமென் சொல்றீங்களா? பாழானதை பயிர்நிலம் மாற்றுகிற தேவன் செயல்படும் பொழுது என்னுடைய தோற்றத்தில் மாற்றம் வரும். மனிதர்கள் என்னை பார்க்கிற பார்வையிலையும் மாற்றம் வரும். என் வாழ்க்கையை கசப்பாக்கின தன்மையிலையும் மாற்றம் வரும். இது எனக்குள்ள நிகழும் பொழுது நேற்று ஆண்டவர் பேசினார், ஒரு தாக்கம் உண்டாகும். என்ன தாக்கம்னா, எனக்கு உலகம் கொடுத்த பட்டப்பெயர் மாற்றப்பட்டு கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தினால் நான் அழைக்கப்படுவேன். இந்த சம்பவம் நடக்கும் பொழுது இதற்கு முன்னால உங்களுக்கு உலகம் ஒரு பெயர் கொடுத்துருப்பாங்க. கடன் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு உலகம் என்ன பேர் கொடுக்கும்? கடங்காரன். பேர் நமக்கு அப்பா அம்மா ஒரு பேர் வச்சிருப்பாங்க, அதான் அதை கூப்பிட மாட்டாங்க. பிரச்சனை இருந்ததுன்னா பிரச்சனைக்குரியவன், வியாதி இருந்தா வியாதி பிடிச்சவன். ஏன் நான் எந்த பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்றேனோ அதையே உலகம் எனக்கு பேரா வச்சிருது. கர்த்தர் இந்த நிலைமையை மாற்றுவதற்கு என் பால் நிலத்தை பயிர் நிலமாய் மாற்றும் பொழுது எனக்கு உள்ள மட்டும் மாற்றத்தை கொடுக்க மாட்டாரு, வெளியில உலகம் எனக்கு கொடுத்த பெயரையும் கர்த்தர் மாற்றி அமைச்சிருவார். அல்லேலூயா. இனி நீ கைவிடப்பட்டவள் என்று சொல்லப்படுவதில்லை, நீ எப்சிபா என்று பியூலா என்று அழைக்கப்படுவாய். இதற்கு முன்னால நீ கைவிடப்பட்டவள், வெறுக்கப்பட்டவள். இப்ப பேரை மாத்துறாரு, நீ எப்சிபா பியூலா, கர்த்தருக்கு பிரியமான பிள்ளை. ஆமென் சொல்றவங்களா? ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது நானும் நிறைய பேரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேதத்தில் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது யாரெல்லாம் அவரிடத்துல வருகிறார்களோ, யாருடைய வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் மாற்றுகிறாரோ, அவருடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டு மட்டும் தேவன் அனுப்பல, அவர்களுக்கு உலகம் கொடுத்த பெயரையும் கர்த்தர் மாற்றிவிட்டு அனுப்பினார். புது நாமத்தை தேவன் கொடுத்து அனுப்பினார். அந்த 6000 பிசாசு பிடிச்ச லேகியோன், அவனை கூப்பிடும் போதே லேகியோன் தான் கூப்பிடுறாங்க. பிசாசு பிடிச்சவன், அடிக்கடி வரும் அந்த வார்த்தை, பிசாசு பிடிச்சவன். அவன் வாழ்க்கை பாழாக்கப்பட்டு இருந்துச்சு. இயேசு அவனை சந்தித்து அவன் வாழ்க்கையை மாற்றின உடனே அதோடு போகல, அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பெயர் மாற்றப்படுகிறது. பிசாசு பிடித்தவன் என்று அழைக்கப்பட்டவன்
அவரை பிரசித்தம் பண்ணுகிறவன் என்கிற பெயர் வாங்கிட்டு போனான். சொல்லப்பட்டது தெக்கப்போலி 10 பட்டணத்துல அவரை குறித்து அவன் பிரசித்தம் பண்ண ஆரம்பித்தான். பிசாசு பிடித்தவன் பெயர் எப்படி மாற்றப்படுகிறது? பிரசித்தம் பண்ணுகிறவன். மாறா என்று பெயர் பெற்ற அந்த ஸ்தலத்தை கர்த்தர் அந்த கசப்பை நீக்கின உடனே பெயர் மாற்றப்படுகிறது. என்ன பெயர் மாற்றப்படுகிறது? மதுரம் என்கிறதான பெயர் அங்கே மாற்றப்படுகிறது. 18 வருஷமாய் நிமிர முடியாத கூனி இயேசுவினிடத்துல வந்து இயேசு அவளை சுகமாக்கி சுகம் பெற்று போ அப்படி என்று அவரை அனுப்பாமல், அவளுக்கு இருந்த பிரச்சனை என்ன தெரியுமா? வியாதியை விட அவளுக்கு இருந்த பிரச்சனைய, அவள் வியாதியவே அவளுக்கு பேரா வைப்பான். அவள் சர்ச்சுக்குள்ள வாரானா எப்படி சொல்லுவாங்க? யாரு வாரா? கூனி வாரா, கூனி வாரா. ஊருக்குள்ள போகும்போது இந்த கூனி எங்கம்மா, கூனி வீடு எங்க, கூனி எங்க இருக்கா? அந்த பிரச்சனை அவள் வியாதியவே அவளுக்கு பேரா கொடுத்தாங்க. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசு அவளை தொட்டு சுகமாக்கிட்டு போ, சுகத்தை வாங்கிட்டு போன்னு அனுப்பாம, அந்த வசனத்துக்கு கீழே வந்தீங்கன்னா அங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசி பார்க்கலாம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகி இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா? இதற்கு முன்னால அவளுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் கூனி. ஆனா கர்த்தர் அவள் வாழ்க்கையை மாற்றின பின்பு அவள் கொடுக்கப்பட்ட பெயர் என்ன தெரியுமா? ஆபிரகாமின் குமாரத்தியாகும். ஆமென் சொல்றீங்களா? பெயர் மாற்றம் நடக்கிறது. ஆபிரகாமின் குமாரத்தி என்று அழைக்கப்பட்டான். ஒனேசிமு முதலாவது ஆரம்பத்தில் அவன் குற்றவாளி என்று அழைக்கப்பட்டான், திருடன் என்று அழைக்கப்பட்டான். ஆனா இயேசு அவன் வாழ்க்கையை மாற்றின பின்பு பவுல் எழுதுறாரு, அவன் உண்மை உள்ளவன், அவன் சகோதரன், அல்லேலூயா, பிரியம் உள்ளவன். பெயர் மாற்றப்படுகிறது. ஐயா, இந்த உலகம், உங்க குடும்பம், உங்க உறவு உங்களுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. அந்த பேரை உன் காதால கேட்கறதுக்கே உனக்கு விருப்பம் இல்லை. முன்னாலெல்லாம் தூரமா நின்று பேசுனாங்க, இப்போ உங்கள் காது கேட்கவே உங்களுக்கு ஒரு பட்ட பெயர் கொடுத்து பேசுறாங்க. என் ஆண்டவர் நல்லவர் வல்லவர், பால் நிலத்தை பயிர்நிலமாய் மாற்றுகிற இந்த கிரியைகளை கர்த்தர் தம் பிள்ளைகளாகிய உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்யும் பொழுது அதன் முடிவில் இன்னும் ஒரு காரியம் நடக்கும். இதற்கு முன்னால் உலகம் எத்தனை பேருக்கு என்ன பெயர் கொடுத்தாலும் அந்த பெயர் மாற்றப்பட்டே ஆகும், மாற்றியே ஆகும். இனி அந்த பெயரை குறித்து உங்களை ஒருவரும் கூப்பிட முடியாது. அப்படி ஒரு நிர்பந்தத்தை தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் கடைசியாக இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்ல வருகிற காரியம் என்ன அப்படின்னா, பால் நிலம், ஆனா நான் தொட்டதுக்கு அப்புறம் அது பயனுள்ள தோட்டம். சொல்றீங்களா? இன்னைக்கு நான் பால் நிலம், ஆனா கர்த்தர் தொட்டதுக்கு அப்புறம் ஒரு பயனுள்ள தோட்டம். அல்லேலூயா. பால் நிலம் இன்னைக்கு ஆண்டவர் எப்போ என் மேல கை வைக்கிறாரோ, என் குடும்பத்துல கை வைக்கிறாரோ, என் ஊழியத்துல கை வைக்கிறாரோ, இந்த பால் நிலம் என்ன தோட்டமா மாறுது? பயனுள்ள தோட்டம். பயனுள்ள தோட்டமா மாறுது. ஆண்டவர் இங்கே சொல்ல வருகிற ஒரு முக்கியமான செய்தி, இன்னைக்கு சொல்ல வர்ற முக்கியமான செய்தி என்னன்னா, கவனிங்க, பாலானதை நான் பயிர்நிலமாய் மாற்றுவேன், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா மாற்றும் போது நான் அதை எப்படி மாற்றுவேன், எதற்கு ஒப்பா மாற்றுவேன் அப்படிங்கிறது தேவன் எவ்விதமாய் மாற்றுவேன் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு முந்தின வசனத்துல ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சும்மா எப்படியாவது உன்னை மாத்திட்டு போறேன் அப்படின்னு சொல்லாம ஒரு காரியத்தோடு ஒப்பிட்டு இதை போல மாற்றுவேன். 35 வசனம் வாசிங்க. அதுல 35. பாழாய் கிடந்த இத்தேசம், கவனிங்க, பாழாய் கிடந்த அந்த இஸ்ரவேல் தேசமா இருக்கட்டும், பாழாய் கிடந்த இஸ்ரவேலருடைய வாழ்வா இருக்கட்டும், அல்லது பாழாய் கிடக்கிற இங்க இருக்கிற உங்கள் குடும்பமா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், கர்த்தர் இதை மாற்றுவேன் என்று மட்டும் சொல்லவில்லை, கூட எதை போல மாற்றுவேன் சொல்லுகிறார்னா, நல்லா வாசிங்க, பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போல் ஆயிற்று என்றும். எத்தனை பேர் இருதயம் ஆமென் சொல்ல விரும்புகிறது? பல வருஷம் பாழாய் கிடந்த இந்த தேசத்தை
நான் எப்படி மாற்ற போறேன்? ஏதேன் தோட்டத்தை எப்படி மாற்ற போறேன்? பல வருஷம் பாழாய் கிடந்த இங்க இருக்கிற உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைய கர்த்தர் எப்படி மாற்ற போறாரு? பல வருஷம் பாழாய் கிடந்த சபை ஊழிய தரிசனத்தை கர்த்தர் மாற்றுவேன் என்று மட்டுமல்ல, எப்படி மாற்ற போறாரு? ஹல்லேலூயா. பாழாய் கிடந்த இந்த தேசம், இந்த பிள்ளை, இந்த குடும்பம், இவள் வாழ்க்கை, இவள் எதிர்காலம் வெறுமனையா ஏதோ ஒன்றை போல அல்ல, ஏதேனை போல நான் மாற்ற போகிறேன். கர்த்தர் வேற எந்த ஊரோடும் ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்லல. எகிப்தை போல மாற்றுவேன், அசீரியாவை போல மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லவில்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அழகா, ஏதேனை போல மாற்றுவேன். அப்படின்னா கர்த்தர் ஏதோ ஒன்றை சொல்ல வருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எழுத்தின்படி நீங்க எடுக்க கூடாது. எழுத்தின்படி ஏதேனை போல இந்த பக்கம் ஒரு நதி ஓடுது, இந்த பக்கம் மரம் செடி கொடி ஒரு செழிப்பு, அப்படி எடுக்கக்கூடாது. எழுத்தின்படி ஒரு நாள் மாறும். என்னைக்கு தெரியுமா? 1000 வருட அரசாட்சியில சபிக்கப்பட்ட இந்த பூமியில் உள்ள சாபங்கள் எல்லாம் விலகி போய் மறுபடியும் ஏதேனின் உறவும், ஏதேனின் தன்மையும், ஏதேனின் ஆசீர்வாதமும் அன்றைக்கு மறுபடியும் வரத்தான் போகிறது. எழுத்தின்படியே அன்றைக்கு நடக்க போகிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் எனக்கு சொல்ல வருகிற ஒரு செய்தி என்ன அப்படின்னா, பாழான உன் வாழ்க்கையை நான் ஏதேனை போல மாற்றுவேன். பாழான உன் தொழிலை, உன் குடும்பத்தை, உன் ஆவிக்குரிய ஜீவியத்தை, உன் சபையை நான் ஏதேனை போல மாற்றுவேன். அப்படின்னா என்ன ஆண்டவரை சொல்ல வரீங்க? ஏதேனை போல மாற்றுவேன்னா நீங்க எனக்கு என்ன இதுல செய்தி சொல்ல வர்றீங்க அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புறாருன்னா, நல்லா கவனிங்க. ஏதேனுடைய உன்னத அனுபவங்களை எனக்குள் மறுபடியும் உயிர்ப்பிக்கும்படி தேவன் விரும்புகிறார். நமக்கு தெரிந்ததெல்லாம் ஏதேன்ல விருட்சத்தின் கனிகள், நதிகள், ஆசீர்வாத செழிப்பு. ஆனா அந்த ஏதேனுக்குள்ள ஆவிக்குரிய உன்னத அனுபவங்கள் உண்டு. சொல்லுங்க அந்த வார்த்தைய. ஆவிக்குரிய உன்னத அனுபவங்கள் உண்டு. அதை போல என்ன மாற்றுவேன். அதே போல என் குடும்பத்தை மாற்றுவார், அதே போல என் சபையை மாற்றுவார், அதே போல பாழான என் வாழ்க்கையை மாற்றுவார். மறுபடியும் புரியுற மாதிரி சொல்றேன். என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றும் பொழுது, என் குடும்பத்தை, சபையை, தேசத்தை கர்த்தர் மாற்றும் பொழுது, ஏதேனில் உள்ள ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களை என் வாழ்க்கையில தேவன் உயிர்ப்பிக்க விரும்புகிறாரு. ஆவியில நிரம்பி ஒரு வினாடி கண்ணை மூடி கையை உயர்த்தி ஒரு விசை ஜெபம் பண்ணுங்க, ஒரு விசை ஜெபம் பண்ணுங்க. ஏதேனில் இருந்த அந்த ஆவிக்குரிய உன்னத அனுபவங்கள் என் வாழ்க்கையில உருவாகட்டும், என் குடும்பத்துல மறுபடியும் உருவாகட்டும், என் சபையில உருவாகட்டும். ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? விடாம ஜெபிங்க. அந்த உன்னத அனுபவங்கள் எங்கள் வாழ்க்கையில உருவாக கிருபை செய். எப்படி எனக்கு தெரியும்? ஏதேன்ல என்ன அனுபவம் இருந்துச்சு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏதேனை பார்த்த மனுஷன் யாரு சொல்லுங்க? பார்த்தவன் இன்னைக்கு இல்லை. பின்ன எப்படி எனக்கு தெரியும்? பார்த்தவன் அவன் ஒருத்தன் மட்டும்தான், ஆதாம் மட்டும்தான். அவன் பிள்ளை கூட பார்க்கல. எவ்வளோ பரிதாபம்! அவன் பிள்ளை கூட ஏதேனை பார்க்கல, அவனே வெளியேறிட்டான். ஒரு பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி 2 பேரும் வெளியேறிட்டாங்க. ஏதேனை பார்த்த ஆதாம் இல்லை. பின்ன எப்படி எனக்கு தெரியும்? ஐயா, பார்த்தவன் தான் இல்லை, படைத்தவர் இன்றைக்கு இருக்கிறார், ஜீவிக்கிறார். அந்த படைத்த தெய்வம் அதை மோசேக்கு வெளிப்படுத்தி அந்த ஏதேன் எப்படி இருந்துச்சு, ஏதேனுடைய அனுபவங்கள் என்னென்னு சொல்லி மோசேக்கு வெளிப்படுத்தி கர்த்தர் அதை எழுதி என் கரத்தில் கொடுத்துருக்கிறாரு. அங்கே உள்ள போகும் பொழுது அந்த அனுபவத்தை நான் கண்டுபிடிக்க முடியும். அதை என் வாழ்க்கையில திரும்பவும் கர்த்தர் கட்ட முடியும். ஆமென் சொல்றீங்களா? குறிப்பா ஏதேனில் இருந்த ஆவிக்குரிய உன்னத அனுபவங்கள் 4. ஆனால் 1 or 2 இன்னைக்கு நம்ம வேகமாக கவனிக்க போறோம். முதல் காரியம், ஏதேனின் உன்னத அனுபவங்கள். நம்பர் 1, ஆதியாகமம் 2:8 வாசிங்க. 2:8. ஆதியாகமம் 2:8. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். ஏதேன்ல வேற எதையும் வைக்கல, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கல, ஏதேன்ல ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கல, ஏதேன ஒரு டூரிஸ்ட் பிளேஸா கர்த்தர் அங்க
பிரகடனப்படுத்தவில்லை. ஏதேன ஒரு அபிஷியலா ஆண்டவர் அங்க பிரகடனப்படுத்தவில்லை. நல்லா கவனிக்கணும் எல்லாரும். படைத்த எல்லாவற்றையும் மனிதனுக்காக கர்த்தர் படைத்தார். ஆனா ஏதேனை படைக்கும் பொழுது கவனிங்க, வானத்தை படைத்து பூமியை படைத்து வானத்தில் உள்ளவைகளையும் பூமியில் உள்ளவைகளையும் தேவன் படைத்து முடித்து கடைசியில கிழக்கே, சொல்லுங்க எங்க இருக்குது ஏதேன்? கிழக்கே, பூமியின் கிழக்கு திசையில ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை ஏதேன் தோட்டமாக படைத்தார். அதை படைக்கும் பொழுது அந்த தோட்டம் கேட்கிறது, எதற்காக என்னை படைக்கிறீர் என்று. இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறாரு, உன்னை ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் படைக்கிறேன். எதற்கு என்று கேட்ட பொழுது தாம் உண்டாக்கின மனுஷன் ஆதாமை கொண்டு வந்து அங்கே வைத்தான். நோக்கம் என்ன? ஆதாம் இருக்க வேண்டிய இடம் ஏதேன். அவன் எல்லாவற்றையும் அனுபவித்தாலும் அவன் இருக்க வேண்டிய இடம் ஏதேன். வேற எங்கேயோ இருந்துக்கோன்னு தேவன் சொல்லல, நீ அங்கேதான் இருக்க வேண்டும் என்று. ஏதேனே ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை மனதில் வைத்து ஏதேனை படைத்தா, அதன்படியே கர்த்தர் ஆதாமை கொண்டு வந்து அங்கே வைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம சொல்லுகிற சத்தியம் நம்பர் 1, ஏதேனின் உன்னத அனுபவம் என்னவென்றால், ஏதேன் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக படைக்கப்பட்டது. வேற ஏதோ ஒரு காரியத்துக்காக அல்லது நோக்கம் இல்லாமல் எல்லாத்தையும் போல நீ ஒரு பேருக்காக இருந்துக்கோ என்று கர்த்தர் ஏதேனை உண்டாக்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு நோக்கத்தை மனதில் வைத்து அதை உண்டாக்கினார். கர்த்தர் எனக்கு சொல்ல வருகிற காரியம், பால் நிலமாய் இருக்கிற என் வாழ்க்கைய, என் குடும்பத்தை, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய அவர் பயிர் நிலமாய் மாற்றுகிற இந்த ப்ராசஸ், இந்த வேலை நடக்கும் பொழுதே ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை என்னை குறித்து மனதில் வைத்து என் வாழ்க்கையை தேவன் பயிர் நிலமாய் மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், ஏதேன் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக படைக்கப்பட்டது. பால் நிலமாய் இருந்த என் வாழ்க்கை பயிர் நிலமாய் மாற்றப்பட்டதும் தேவன் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை மனதில் வைத்து என் வாழ்க்கையை மாற்றம் செய்கிறார். என்னை ரட்சிக்கும் பொழுது, என்னை சீர்படுத்தும் பொழுது, என்னை சரிபடுத்தும் பொழுது, என்னுடைய அசுசிகளை நீக்கி என்னை சுத்தம் பண்ணி என்னை பயிர் நிலமாய் கர்த்தர் மாற்றம் அதை செய்து கொண்டிருக்கும் பொழுது, இவனை கொண்டு இதை செய்ய வேண்டும், இவளை கொண்டு இதை செய்ய வேண்டும், இவன் இதற்காக, இவள் இதற்காக, இவள் மூலம் இந்த வேலை நடக்க வேண்டும், இவள் மூலம் இந்த காரியத்தை நான் நடப்பிக்க வேண்டும் என்று ஒரு நோக்கத்தை கர்த்தர் மனதில் வைத்து இந்த நிலத்தை அவர் பயிர் நிலமாய் மாற்றி இருக்கிறார். ஐயா, மாற்றும் பொழுதே சிலருக்கு சொல்லுவாரு, டேய் உன் வாழ்க்கையை நான் எதற்காக இப்போ நான் பயிர் நிலமா மாற்றுகிறேன்னா உன்னை கொண்டு நான் அதை செய்யணும்னு சொல்லி மாற்றும் பொழுது சிலருக்கு சொல்லுவாரு. சிலருக்கு மாற்றி முடித்த பின்பு சொல்லுவாரு. இன்னும் சிலர் வாழ்க்கை ரட்சிக்கப்படும் பொழுதே உன்னை எதற்காக ரட்சித்தேன்கிற நோக்கத்தை கர்த்தர் சொல்லுவாரு. என்னுடைய கேள்வி என்ன? ஆண்டவர் இன்றைக்கு உன்னை இந்த வாழ்க்கையில கொண்டு வந்து உட்கார வச்சதுக்கு அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தை நீ நிறைவேற்றிக்கிட்டு இருக்கியா? நீ இந்த பாதையில போகணும்னு சொல்லி கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருப்பாரு. இன்னைக்கு அந்த பாதையில நீ போய்கிட்டு இருக்கியா? அல்லது போய்கிட்டு இருந்து இடையில உனக்கு வசதியான பாதையில திரும்பிட்டியா? அல்லது போகாம இருக்கிற இடம் எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்கு, சுகமா இருக்குன்னு சொல்லி அதே இடத்துல இருந்துட்டியா? தேவ பிள்ளைகளே, வாலிபர்களே, நல்லா யோசிங்க. உன் வாழ்க்கை எதற்காய் கர்த்தர் கையில் எடுத்தா? உன் வயசுக்கு ஒத்த ஒருவன் இன்னைக்கு டாஸ்மாக்லையோ சினிமா தியேட்டர்லையோ எங்கேயோ ஊர்ல உலகத்துல வாழ்க்கையை வீணாக்கிக்கிட்டு இருக்கான். ஒரு காலத்துல நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான் பாழாக்கப்பட்டிருந்தது. ஆனா இன்னைக்கு கர்த்தர் பத்திரப்படுத்தி பயிரிலமாய் மாற்றி உள்ள கொண்டு வந்திருக்கிறார்னா, அவனை அவன் வெளியே இருந்து பாழாக்குறான், நான் உள்ள இருந்து வாழ்க்கையை வீணாக்கல்ல, இங்க கொண்டு வந்து என் வாழ்க்கையை மாற்றியதற்கு என் தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டையா. அதை நீ நிறைவேற்றி இருக்கிறாயா? சகோதரனா, சகோதரி, உன் வாழ்க்கையை இந்த அளவுக்கு பயன்படத்தக்க அளவில், 4 பேர் மதிக்கத்தக்க அளவில் கர்த்தர் மாற்றி இருக்கிறாரு. அதற்கு கர்த்தரிடத்தில் ஒரு நோக்கம் உண்டு. அதை நீ நிறைவேற்றி விட்டாயா? இன்றைக்கும் அந்த காரியம் அப்படியே பெண்டிங்கில் இருக்கா?
இப்போ நீ ஆண்டவருக்கு ஒன்று ஒப்புக்கொடு. என்னை எதற்காக பிடிச்சீங்க, என்னை எதற்காக தொட்டீங்க, என்னை எதற்காக மாத்துனீங்க, அந்த நோக்கம் இன்னும் அப்படியே வெறுமையா விடப்பட்டிருந்தா இன்னைக்கு நான் அந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு பயணத்தை நான் துவக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. பவுல ஆண்டவர் சந்திக்கும் பொழுது அந்த நேரத்திலேயே அந்த அதிகாரத்தில் சொல்லுவாரு, அனனியாட்ட சொல்லுவாரு, நீ போப்பா, அவனை எதுக்காக நான் பிடிச்சேன் தெரியுமா? பால் நிலமாய் இருந்த பவுலுடைய வாழ்க்கைய 9ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் பகிர்நிலமாய் மாற்றும் பொழுதே சொல்லுவாரு, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். நோக்கத்தை மனதில் வைத்து என் வாழ்க்கையை மாற்றுகிறவர். ஐயா, அம்மா, சகோதரா, சகோதரி, நோக்கத்தை கர்த்தர் மனதில் வைத்து வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு மாற்றப்பட்ட வாழ்க்கையை அனுபவிக்கிறையே, அதற்கான நோக்கத்தை நிறைவேற்றி விட்டாயா? மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், மாற்றப்பட்ட வாழ்க்கையை நீ அனுபவிக்கிற, ஆனா எதுக்காக மாற்றினார் அதை நீ நிறைவேற்றி விட்டாயா? நீ ஆண்டவரை ஏமாத்த மாட்டேன்னு கர்த்தர் உன்னை நம்புறாரு. மறுபடியும் சொல்றேன், நீ ஆண்டவரை ஏமாத்த மாட்டேன்னு கர்த்தர் உன்னை நம்புறாரு. கந்தாகே மந்திரி என்று ஒருத்தன் உண்டு. அவன் எருசலேமுக்கு வந்து போகும் பொழுது அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. 8:27 அப்போஸ்தலர் 8:27 வாசிங்க. அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகை என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து. கவனிங்க, இவனுக்கு பெயர் சொல்லப்படவில்லை, கந்தாகை மந்திரின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இவன் எத்தியோப்பியன், ஈஸ்ட் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவன், ஆப்பிரிக்கா தேசத்திலிருந்து வர்றான். ஆப்பிரிக்கன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். இவன் யாருன்னா காம் சந்ததி, கானான் சந்ததி, சபிக்கப்பட்ட சந்ததி. ஐயா, இவன்கிட்ட பணம் இருக்கு, உயர்ந்த பதவி, கந்தாகே மந்திரிகளுடைய பினான்சியல் மினிஸ்டர், பொருளாதார அமைச்சரா இருக்கிறான். பணம் இருக்கு, பதவி இருக்கு, ஆனா வாழ்க்கை பாழாக்கப்பட்டு இருந்தது. ஒரு கானானிய வம்சத்தை சேர்ந்து சபிக்கப்பட்ட சந்ததியை சேர்ந்தவன். வாழ்க்கையில மாற்றம் இல்லை, ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவ்வளவு பெரிய பதவியில இருந்தோம் அவன் எருசலேமுக்கு வந்தான். ஐயா, ஏன் சொல்றேன்னா, எருசலேமுக்கு வந்தா ஒருத்தன் வந்த வண்ணமா திரும்பி போக மாட்டான், அவன் வாழ்க்கை மாற்றப்படும். இப்படி சொல்றேன், கர்த்தரின் சமூகத்துக்கு ஒருத்தன் வந்தா வந்த வண்ணமா அவன் திரும்பி போக முடியாது. இந்த சமூகத்துக்குன்னு இயல்பு உண்டு, வந்தவர்களை மாற்றி அமைக்கிற ஒரு இயல்பு. அன்று ஒரு நாள் பாழாக்கப்பட்ட என் வாழ்க்கை எங்க மாற்றப்பட்டதுன்னா, சினிமா கோட்டையில வாழ்க்கை பாழாக்கப்பட்டது, ஒயின் ஷாப்ல வாழ்க்கை பாழாக்கப்பட்டது, நண்பர்களோடு தெரு தெருவா அலைஞ்ச போது என் வாழ்க்கை பாழாக்கப்பட்டது. அங்கெல்லாம் பாழாக்கப்பட்ட வாழ்க்கை, அன்று ஒரு நாள் கர்த்தரின் சமூகத்துக்கு நான் ஓடோடி வந்து விழுந்தேன் அல்லவா, அந்த ஒரு நிமிஷத்திலேயே பல வருஷம் பாழாக்கப்பட்ட என் வாழ்க்கை மாற்றப்பட்டது. அனுபவிச்சவங்க 5 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. பல வருஷம் பல இடத்துல பாழாக்கப்பட்ட வாழ்க்கை வந்த சமூகத்துக்கு வந்த ஒரு நிமிஷத்துல பயிரிலமாய் மாறியது. இந்த சபிக்கப்பட்ட கானான் சந்ததியை சேர்ந்த கந்தாகை மந்திரி, எருசலேமுக்கு பணம் இருந்துச்சு, பதவி இருந்துச்சு, வாழ்க்கை பாழா இருந்துச்சு. ஆனா எருசலேமுக்கு வந்துட்டு திரும்ப போகும் பொழுது பிலிப்புவின் மூலம் கர்த்தர் அவன் வாழ்க்கையை பயிர்நிலமாய் மாற்றினார். பிலிப்பு மூலம் வாழ்க்கை மாற்றப்பட்டது. கவனிக்கணும், வாழ்க்கை மாற்றப்படும் பொழுது அந்த அவனை குறித்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. என்ன நோக்கம்? இப்ப பினான்சியல் மினிஸ்டரா இருக்கிற, நாளைக்கு நீ சிஎம் மாறிக்கோ, நாளை கழிச்சு பிஎம் மாறிக்கோ, இன்னும் உயர்ந்த பதவியை நீ அனுபவிச்சுக்கோ, இப்போ ரதத்துல போற, இதை விட பொன் ரதத்துல போ அப்படின்னு சொல்லி அவன் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்காக அவன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றவில்லை. ஏன் மாற்றினார் தெரியுமா? ஆப்பிரிக்காவுக்கு முதல் மிஷனரியாக இவனை அனுப்பும்படி கர்த்தர் சித்தம் கொண்டு எருசலேமிலே வாழ்க்கையை மாற்றி இந்த அனுபவத்தை ஆப்பிரிக்காவில் கொண்டு போய் இந்த நெருப்ப பற்றவைன்னு சொல்லி இந்த நோக்கத்துக்காக கர்த்தர் அவனை ரட்சித்தார். அந்த நோக்கத்தை அவன் நிறைவேற்றினான்.
ஆப்பிரிக்காவின் முதல் மிஷனரி யார் தெரியுமா ஐயா? கந்தாகே மந்திரி. கந்தாகே மந்திரி. அந்த நாளில 12 சீசர்கள் மட்டும் பறந்து விரிந்த தேசத்துல சுவிசேஷத்தை கொண்டு போகவில்லை. எல்லாரும் கவனிங்க. 12 சீசர்கள் மட்டுமல்ல, அவர்கள் ஒவ்வொரு பகுதிகளிலே சுவிசேஷம் கொண்டு போனாங்க. பவுல் அதிகமான பகுதியை கொண்டு போனார். ஆனா 12 சீசர்கள் கொண்டு போகாத இடத்துக்கு, பவுல் போகாத இடத்துக்கு வேறு சில சுவிசேஷத்தை கொண்டு போனாங்க. உங்களுக்கு தெரியுமா, சில இடத்துக்குள்ள பவுல் போறதுக்கு முன்னாலே சபை இருந்துச்சு. ரோமாபுரிக்கு பவுல் மூலம் சபை உருவாகல. பவுல் போறதுக்கு முன்னாலே ரோமாபுரியில் சபை இருந்துச்சு. அப்படியானால் இந்த சபைகளை யார் உருவாக்குனதுன்னா, அப்பப்போ எருசலேமுக்கு வந்து வாழ்க்கை மாற்றப்பட்டு கடந்து போகிற ஒரு விசுவாசி மூலம் அந்த ஊரில் ஒரு சபை உருவாகுகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட மேலறையின் அனுபவத்தில் வந்து 120 பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அதோடு கூட அநேகர் அற்புதத்தை பார்த்தவர்கள், உலகத்தின் பல நாடுகளிலிருந்து வந்தவர்கள் இந்த அனுபவத்தை வாங்கி கொண்டு அவர்கள் நெருப்பு உள்ள பற்ற வைக்கப்பட்ட நெருப்பை போன தேசங்களிலெல்லாம், குடியிருந்த தேசங்களிலெல்லாம் அந்த நெருப்பை கொண்டு சபையை ஆரம்பித்தவர்கள். இதன்படிதான் கந்தாகே மந்திரிய கர்த்தர் தொட்ட நோக்கம், அவன் வாழ்க்கையை மாற்றின நோக்கம். ஆப்பிரிக்கா கண்டம், இருண்ட கண்டம், சுவிசேஷம் அறிவிப்பதற்கு முதல்ல அவனை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வந்தாரு. அவனுக்குள்ள வெளிச்சத்தை அனுப்புனாரு. இப்ப அவனை ஒரு மிஷனரியா அனுப்புனாரு. அவன் போய் அங்கே சுவிசேஷம் அறிவித்ததனால அங்கே அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. இதெல்லாம் சரித்திரத்தில் இருக்கையா. ஒரு சத்தியத்தை இன்னும் ஒன்று சொல்றேன். இப்ப வசனத்தை எடுக்க நேரம் இல்லை. சிரேனே ஊரானாகிய சீமோன், கேள்விப்பட்டவங்க எத்தனை பேர் இந்த ஊர்ல இருக்கீங்க? 5 பேர் தான் இருக்கீங்க. மறுபடியும் ஒரு சிரேனே ஊரானாகிய சீமோன் எத்தனை பேர்? மறுபடியும் அவன் யாருன்னு தெரியுமா? சொல்லுங்க. இயேசுவின் சிலுவையை இடையில் சுமந்தவன். பிந்தின நாட்கள்ல நிருபத்தில் அவன் பெயர் இடம்பெறுகிறது. தெரியுமா உங்களுக்கு? பிந்தின நாட்கள்ல நிருபத்தில் அவன் பெயர், இப்ப எடுக்க எனக்கு நேரம் இல்லை, நிருபத்தில் அவனும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார் என்று பவுல் சொல்லுகிறான். என்ன நடந்தது தெரியுமா? சிலுவையை சுமந்து போகும் பொழுது, வரும் பொழுது வாழ்க்கை பாழாக்கப்பட்டவனாய் நின்று கொண்டிருந்தான். தற்செயலாய் சிலுவை அவன் மேல் சுமத்தப்பட்டது. அவன் மேல் சுமத்தப்பட்ட சிலுவை சாதாரண சிலுவை அல்ல. மனுக்குலத்தின் மீட்புக்காக உலக ரட்சகர் சுமந்து கொண்டிருந்த சிலுவை அவன் மேல் சுமத்தப்பட்ட உடனே பாவம் உணர்வடைந்து அந்த நேரத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பால் நிலம் பயிர் நிலமாய் மாற்றப்பட்டு வாழ்க்கையில ரட்சிப்பின் அனுபவத்தோடு சிரேனே என்னும் அவன் ஊருக்கு கடந்து சென்றான். அவன் மூலம் அவன் ஊரில் உருவாக்கப்பட்ட ஒரு சபை ஒன்று. அல்லேலூயா. அந்த நாள்ல ஒரு நெருப்பு ஒருத்தனுக்குள்ள விழுந்துட்டுனா அவன் போற இடத்துல அந்த நெருப்பை பத்த வைக்காம விட மாட்டான். அப்படித்தான் சபை அன்றைக்கு உருவானது ஐயா. ஆமென் சொல்றவங்க எத்தனை பேருக்கு? இந்த நோக்கத்துக்காகத்தான் கர்த்தர் அநேகரை தொட்டாரு. அந்த நோக்கத்தின்படியே அநேகர் வாழ்ந்தாங்க. கேள்வி என்னன்னா, கர்த்தர் உன்னை மாற்றியது தாய் தகப்பனே, சகோதரா சகோதரி, அருமை தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கைய பாழா இருந்த வாழ்க்கைய இன்னைக்கு எவ்வளவு ஆண்டவர் பசுமையா மாத்தி இருக்கிறாரு. நோக்கம் என்னன்னு கண்டுபிடிச்சையா? எல்லாரையும் போல நானும் வாழ்ந்துட்டு போகணும், நல்லா படிச்சு நல்ல சேர்ல உட்காந்து நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்தி வாழ்ந்து சுகித்துட்டு போகிறதுக்கு அது உலக மனுஷனும் செய்கிறான். மிருகமும் நல்லாத்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதுக்கு எனக்கு வித்தியாசம் வேண்டாமா? உன்னை உண்டாக்குனதற்கு உன்னை கையில் அப்படியே வணையும் பொழுது என் பிள்ளை என் நோக்கத்தை நிறைவேற்றுவான், என் சித்தத்தை செய்வான், எனக்கு சித்தமானவைகள்லாம் செய்வான், என் இருதயத்தை விருப்பத்தை நிறைவேற்றுவான். நினைச்சு 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 கர்த்தர் உன்னை உருவாக்கி வைத்திருக்கிறாரு. கொடுத்த வாழ்க்கையை அனுபவிக்கிற, ஆனா அவர் இருதயத்தில் உள்ள நோக்கத்தை நிறைவேற்றுகிறாயா? இருதயத்தில் உணர்த்தப்பட்டவங்க யார் இருந்தீங்கன்னா ஒரு நிமிஷம் உங்களுக்கு தருகிறேன். கண்ணை மூடுவோம். ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுங்க. ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுங்க. கொடுத்த வாழ்க்கையை அனுபவிக்கிற ஆண்டவரே, ஆனா உங்க நோக்கத்தை நான் மறந்து இவ்வளவு நாளா ஓடிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நான் நிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். இங்க இருந்து ஒரு புதிய துவக்கத்தை நான் ஆரம்பிக்கிறேன். எந்த நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டீங்களோ அதற்காக என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? ரெண்டாவது லேசா டச் பண்ணிட்டு ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிருந்தேன். ஏதேனை போல மாற்றுவேன் அப்படின்னா
ஒரு குறிப்பிட்ட நோக்கம் என்னை படைத்ததுக்கு, என் வாழ்க்கையை மாற்றியதற்கு கர்த்தருக்கு உண்டு. அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றணும். அதான் அந்த ஏதேனை போல மாற்றுவேன் அர்த்தம். ரெண்டாவது, ஏதேனை போல ஏன் மாற்றுவேன்னு சொன்னார்னா, ஏசாயா 51:3, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். நல்லா கவனிக்கணும், ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும், கவனிக்கணும், வனாந்தரத்தை ஏதேனை போலவும், அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். முழு வேதத்திலேயே இந்த தோட்டத்துக்கு தான் ஒரு முக்கியமான பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன பெயர் கண்டுபிடிங்க, நல்லா கவனிங்க. முழு உலகத்துல ஆயிரக்கணக்கான தோட்டம் இருக்கு. ஆனா அந்த ஏதேன் தோட்டத்துக்கு, இந்த தோட்டத்துக்கு மட்டும்தான் இன்னும் ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன தோட்டம்? கர்த்தரின் தோட்டம். எல்லாரும் சொல்லல, கர்த்தரின் தோட்டம். கர்த்தரின் தோட்டம். கர்த்தரின் தோட்டம். எதற்காக கர்த்தரின் தோட்டம் என்று ஆண்டவர் இங்க சொல்றாரு? கர்த்தர் உண்டாக்கினதுனால கர்த்தரின் தோட்டமா? அப்படி சொல்லல. எல்லாமே அவர் தான் உண்டாக்கினாரு. எதுக்குமே அவர் போர்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷன் இத்தனையோண்டு ஒரு பொருளை படைச்சிட்டு பின்னால் அவன் பேரை பெருசா போடுறான். கவனிச்சிங்களா? ஆண்டவருக்கு நமக்கு வித்தியாசம். பேரை விட அவனுடைய இதுதான் பெருசா இருக்கு. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்களா, எந்த பொருள் எடுக்கட்டும், ஒரு டிராயிங் வரைஞ்சா கூட ஓரத்தில் அவன் பேரை நுழைச்சிருந்தாங்க. ஒரு பென்சிங் போட்டு அதில் அவன் போட தோங்கும். நம்ம செலவழிச்சு பென்சிங் போடுற அவன் விளம்பரம் போட்டுட்டு போறான். எங்க பார்த்தாலும் மனுஷன் அவன் உண்டாக்குனதெல்லாம் அவனுக்கு ஒரு பேர் கொடுக்குறான். யோ, ஆண்டவர் படைத்த வானம் உண்டு, பூமி உண்டு, எங்கேயாவது அவர் பேரை எழுதி வச்சிருக்கிறார் ஐயா. வசனம் சொல்லுது, உண்டானதொன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை, அவரால், அவர் மூலம் நமக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் படைத்ததுனால மட்டும் இதுக்கு கர்த்தரின் தோட்டம் என்று வரவில்லை. பின்ன எதற்காக இந்த தோட்டம் கர்த்தரின் தோட்டம் என்று அழைக்கப்பட்டது என கவனிக்கணும். அன்றைக்கு முழு உலகத்திலே, முழு பூமியிலையும் இந்த ஏதேன் தோட்டத்தில் மட்டுமே தேவ பிரசன்னம் முழுமையாய் நிரம்பி இருந்தது. தேவ மகிமை முழுமையாய் நிரம்பி இருந்தது. பகலில் குளிர்ச்சியான வேளையில் கர்த்தர் என்ன செய்வார்? உலாவி வருவார். ஐயா, முழு உலகத்திலையுமே தேவ பிரசன்னம் முழு பகுதிகளில் நிரம்பி இருக்கிற ஒரே தோட்டம் கர்த்தரின் தோட்டமாக்கும். ஆண்டவர் எனக்கு சொல்ல வருகிற செய்தி என்ன தெரியுமா? உன்னை ஏதேனை போல மாற்றுவேன் அப்படின்னா, பாலாய் கடந்த சேற்றில உழன்ற உன் வாழ்க்கையை இன்னைக்கு பயிர் நிலத்தை போல ஆசீர்வாதமாய் நான் மாற்றினது எதற்கு தெரியுமா? நீ எப்பொழுதும் என்னுடைய பிரசன்னத்தில் நீ இருக்க வேண்டும், எப்பொழுதும் என் சமூகத்தில் இருக்க வேண்டும், எப்பொழுதும் என் பாதத்தில் இருக்க வேண்டும், என் பிரசன்னத்தில் மத்தியிலேயே நீ வாழ வேண்டும் என்பதற்காகவே உன்னை ஏதேனுக்கு ஒப்பாக நான் மாற்றி இருக்கிறேன். ஆமீன் சொல்றேன். எத்தனை பேருக்கு? ஆனா இன்னைக்கு நான் அதை செய்யறேனா? உன்னை எதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்டார்னா, உன்னை எதற்காக தேவன் முன்குறித்தார்னா, உன் வாழ்க்கை எதற்காக மாற்றினார்னா, அவர் பிரசன்னத்துல இருக்கும்படி. மீனுக்கு உசுறு எங்க இருக்குன்னா, தண்ணிக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் மீனுக்கு உசுறு இருக்கு. ஒரு மரத்தின் வேருக்கு உசுறு எங்க இருக்குன்னா, மண்ணுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் உசுறு இருக்கு. ஒரு தேவ பிள்ளைக்கு உசுறு எங்க இருக்குன்னா, அவர் பிரசன்னத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு உசுறு. தண்ணியை விட்டு வெளியே வந்த மீன் செத்தது, மண்ணை விட்டு பிடுங்கப்பட்ட வேர் செத்தது, தேவ பிரசன்னத்தை விட்டு வெளியே வந்த ஒரு தேவ பிள்ளையும் செத்தவன். ஐயா, இன்னைக்கு நான் அந்த தேவ பிரசன்னத்தில் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா, என் காரியம் அவர் பிரசன்னத்தில் ஆரம்பிக்கப்படுகிறதா, அவர் பிரசன்னத்திலேயே வாழ்க்கை போய்கிட்டு இருக்குதா? எனக்கு மனசை உடைச்ச ஒரு சாரியத்தை மட்டும் சொல்றேன். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தெய்வம் சாதாரண மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட மனுஷனோடு உறவாடுறதுக்கு
அவனோடு உறவாட, அவன்கிட்ட பேசுறதுக்கு அவர் விட்டு வந்தது எது தெரியுமா? சிங்காசனத்தை விட்டுட்டு கீழே இறங்கி வந்தார். மறுபடியும் சொல்றேன், சிங்காசனத்தை விட்டு கர்த்தர் கீழே இறங்கி அவனோடு பேச வந்தாரு. இன்றைக்கு சொல்றையா, கர்த்தர் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறது எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்க? எதை விட்டு வந்தார் தெரியுமா? உனக்காக, தன் பிள்ளைய பார்க்கிறதுக்காக, உன்னை சந்திக்கிறதற்காக, உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காக, உன் இருதய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக. இதையெல்லாம் தாண்டி ஒரு நோக்கம் உண்டு, உன்னோடு உறவாடுவதற்காக, அவர் பிரசன்னத்தில் நீ இருப்பதற்காக அவர் சிங்காசனத்தை விட்டு வந்திருக்கிறாரு. ஆனா எனக்கு என் வேலையை விடுறதுக்கு மனசு இல்ல. ஒண்ணுமில்ல ஆண்டவரேன்னு கேட்ட, ஒரு வேலையை கொடுத்தேன். ஆனா இப்ப அந்த வேலையே என்னைய தேடுறதுக்கு ஒரு தடையா வச்சிருக்கேன்ப்பா. ஒண்ணுமில்லைன்னு சொல்லி உனக்கு எல்லா ஆசீர்வாதத்தை கொடுத்தேன். ஆனா என்கிட்ட இருந்து வாங்கின ஆசீர்வாதத்தையே இப்ப என்னை தேடுறதுக்கு தடையா மாறிடுச்சப்பா. அன்னைக்கு இருந்த சோவன் சோ, உங்க பேரை போட்டுக்கோங்க. அன்னைக்கு இருந்த நீ இன்னைக்கு எங்க இருக்க? ஆதாமே, நீ எங்க இருக்க? உனக்காகத்தான் எல்லாம் படைச்சிருக்கிறேன், ஆனா உன்னை எனக்காக படைச்சிருக்கிறேன். என் பிரசனத்தில் இருப்பதற்காக படைச்சிருக்கிறேன். கர்த்தர் உனக்கு தந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீ அனுபவிப்பதற்காக. ஆனா நீ அவர் சமூகத்தில் இருப்பதை தேவன் விரும்புகிறாரு. உண்மையை சொல்லுங்க, எத்தனை நாள் ஆச்சு அவர் பிரசன்னத்தை நீங்க அனுபவிச்சு, அவர் சமூகத்தை உண்மையா நீங்க என்ஜாய் பண்ணி எத்தனை மாதம் ஆச்சு? அப்படியானால் நீங்க தோட்டத்தில் இல்லை, வெளியே இருக்கிறீங்க. இரு கரம் விரித்து தெய்வம் இன்றைக்கு அழைக்கிறாரு. எல்லாம் எனக்காக சிங்காசனத்தை விட்டு வந்த தெய்வம், ஆண்டவரே உமக்காக இம்மைக்குரிய காரியத்துல ஏதாவது நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அதை விட்டு விட்டு நான் ஓடி வாரேன் ஆண்டவரே. ஒன்றை விடாமல் ஒன்றை பெற முடியாது. தேவ பிரசனத்தில் பெருமுடி வருகிற தேவ பிள்ளையே, ஏதாயிலும் ஒன்றை நீ இழந்தால்தான் அவரிடத்துல நீ எதையும் நீ பெற முடியும். ஹல்லேலூயா. நீ கேட்டதெல்லாம் நான் கொடுத்தேனே, எதுக்கு கொடுத்தேன் தெரியுமா? அப்படியாவது என் கிட்ட இருப்பேன்னு நினைச்சுதான்ப்பா நான் கொடுத்தேன். ஆனா எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இப்ப நீ என்னை விட்டு தூரமா இருக்கிறியே, கொஞ்சம் யோசித்து பார்த்தையான்னு கர்த்தர் உணர்த்துறாரு. தேவனுடைய குரல் எத்தனை பேர் இருதயத்தில் துணிக்குது? தேவனுடைய குரல் எத்தனை பேர் இருதயத்தில் துணிக்குது? முழங்கால் படிடுவோமா? முழங்கால் படிடுவோமா? வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. என்னை உண்டாக்கும் பொழுதும் என்னை சிருஷ்டிக்கும் பொழுதும் உங்க மனசுல ஒரு நோக்கம் இருந்துச்சு. என் பிள்ளை என் கற்பத்துல உருவாகும் பொழுது உங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. ஏதேனை உண்டாக்கி அதுல மனுஷனை கொண்டு வந்து வைத்தார். அதை உண்டாக்கும் பொழுது கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. என்னை உருவாக்கும் பொழுது கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. மறுபடியும் பாழாக்கப்பட்ட என் வாழ்க்கையை கர்த்தர் சரிபடுத்தும் பொழுதும் அவருக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. எஸ்தரே, உன்னை அந்த இடத்துல உட்கார வச்சதுக்கு எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அதை நீ நிறைவேற்றினையா? இல்லை இன்னைக்கும் நீ போற போக்குல இருக்கிறியா? கர்த்தர் யாரோடு பேசுறாரு? உணர்த்தப்பட்டவங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் வச்ச இடத்துல நான் இல்லை அப்படிங்கிற உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சதுன்னா இன்னைக்கு நீங்க வந்துருங்க. இன்னைக்கு நீங்க வந்துருங்க, அவர் பக்கத்துல வந்துருங்க, அவர் கிட்ட உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. வாயை திறந்து ஜெபிக்கணும். வாலிபர்கள் அத்தனை பேரும் ஜெபிக்கணும். வாலிபர்கள் அத்தனை பேரும் ஜெபிக்கணும். அல்லேலூயா. பெரியோர்கள் ஜெபிக்கணும். உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். குடும்பங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். ஆமே. எதற்காக உங்க நோக்கம் என்ன? உங்க நோக்கம் என்ன? அதை நான் விட்டுறக்கூடாது. அதை நான் உறுதியா நிக்கணும். எதற்காக என்னை அழைத்தீரோ அதுல நான் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, இந்த காலை நேரத்துல ஏதேனை போல மாற்றுவேன்னு சொன்ன தேவன், அதனுடைய அனுபவங்களை எங்கள் வாழ்க்கையில் நீங்க எதிர்பார்க்கிறீங்க. குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அதை படைத்து அதை நிறைவேற்றினது போல எங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றினதற்கும் உங்கள் மனசுல ஒரு குறிப்பிட்ட நோக்கம் உண்டு. ஆசீர்வாதத்தை வாங்கி நாங்கள் போகிறவர்களாய் அல்லாமல் எதற்காக எங்களை நீங்க இந்த அளவுக்கு ஆசீர்வதிச்சீங்களோ அந்த நோக்கத்தை நாங்க நிறைவேற்றி உங்க மனசை நாங்க சந்தோஷப்படுத்தினோம்.
ஒவ்வொருவரையும் சபையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதற்கு வேண்டிய கிருபைகளை தாரும். ஜனத்தை ஆசீர்வதி, மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.